வணக்கம் மக்களே. கூடுவாஞ்சேரி மேற்கு பக்கம் ஒரத்தூரில் தான் ரீசேல் பிளாட் ஒன்று வந்திருக்கு. இது பாருங்கள், இதுதான் இடம். க்ரீன் கலர் கல் போட்டிருக்கிறது தான். இந்த பக்கம் அந்த வீடுங்க முடிஞ்ச உடனே கூடுவாஞ்சேரி ஒரத்தூர் மெயின் ரோடு. இது வந்து மொத்தம் 2905 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. கிட்டத்தட்ட 3000 ஸ்கொயர் ஃபீட்டு நெருக்கமாக இருக்குது. பாருங்கள், சுற்றி வீடுங்க இருக்குது. ஒரு 300-350 மீட்டரில் டிடிசிபி அப்ரூவ்டு இடம். ஃப்ரண்டேஜ் வந்து 35, பின்னாடி 48, 2 சைட்லேயும் 70-70ன்னு 3 போர்ஷனாக நீங்கள் கட் பண்ணியும் விற்கலாம், இல்லை 3 போர்ஷன்லையும் இண்டிபெண்ட்டாக வீடு கட்டி விற்கலாம். அது பாருங்கள், படப்பையில் இருக்கக்கூடிய காசா கிராண்டு கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. கண்ணு கட்டின தூரம் தெரியுது பாருங்கள். 2 கிலோமீட்டரில் படப்பை இங்கேருந்து. இந்த பக்கம் இந்த வீடுங்க முடிஞ்சவொடனே கூடுவாஞ்சேரி ஒரத்தூர் மெயின் ரோடு. இப்போ நம்ம வந்தது ஒரத்தூர் படப்பை மெயின் ரோடு. அப்போ எந்த அளவு கனெக்டிவிட்டி இருக்குதுன்னு பாருங்கள் சுற்றி. இது ஒரு கார்னர் பிளாட்டு. இதுதான் ஒரத்தூர். அந்த லெஃப்ட் சைடு போகிற மெயின் ரோடு கூடுவாஞ்சேரி போகக்கூடிய மெயின் ரோடு. அந்த ரோடு தான் அப்போ நான் சொன்னேன். நான் அந்த ரோடும் இந்த ரோடும் சந்தித்த இடம் தான் ஒரத்தூர். இப்போ இங்கேருந்து 4வது கிலோமீட்டர் படப்பை ஜங்ஷனு. 2வது கிலோமீட்டரில் நம்ம ரைட் எடுத்தோம்னாக்கா நம்ம சைட்டுக்கு போயிடலாம். ப்ரைஸு 1400 பெர் ஸ்கொயர் ஃபீட்டு. டிடிசிபி அப்ரூவ்டு இடம். ஒரு இடம் வந்து முடியாத வரைக்கும் அது என்ன மாதிரி இருக்குமோன்னு ஏதோ ஒரு டைலமாவில் இருக்கிறாங்க பல பேரும். அது முடித்ததுக்கப்புறம் ஐயோ நல்ல இடம் போல இருக்குது, நம்ம தான் மிஸ் பண்ணிட்டோமோ, சார் இப்போ என்ன ப்ரைஸ்னாலும் கொடுக்குறேன், எனக்கு எப்படியாவது வாங்கி கொடுங்க பேப்பர்ஸேங்கிறாங்க. ஒன்ஸ் பேப்பர்ஸ் போயிடுச்சுன்னா அது திரும்ப நம்ம அவங்ககிட்ட வாங்கவும் கூடாது, வாங்கவும் முடியாது. அதுலேயும் லீகல்லாம் அவங்க பார்த்துட்டு ஓகே ஆகிடுச்சுன்னா என்னன்னாலும் கடனை உடனப்பட்டாது அந்த இடத்த அவங்க முடிக்க தான் பார்ப்பாங்க. அப்படின்னும் போது நம்ம வாங்க முடியாதுங்க. அதை பார்த்துக்கோங்க. ஸோ குழப்பத்தில் இருக்காதீங்க. உள் மனசு சரியாக இடம் போட்டு சொல்லும், இந்த இடம் வாங்கலாம், இது வந்து வளர்ச்சி அடையக்கூடிய இடம் தான், இமிடியேட்டாக வாங்க முடியும், ஒரு 3-5 வருஷத்தில் டெவலப் ஆகிடும் அப்படின்னு நம்பி உள் மனசு உங்களுக்கு ஒரு கணக்கு சொல்லிச்சுன்னா வாங்கிடுங்க. அப்படி சொல்லலைன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் அடுத்தவங்களுக்கு சொல்லாமல் இருக்காதுல்ல, அடுத்தவங்களுக்கு சொல்லிடுச்சுன்னா ஐயோ இல்லை சார் அது முடிஞ்சதுக்கப்புறம் தான் இப்போ என் மனசு சொல்லுது அப்படின்னு பேசுகிறதுனால அர்த்தம் இல்லை. ஏன்னா அது அடுத்தவங்க கைக்கு போனதுக்கப்புறம் திரும்ப நம்ம வாங்க முடியாது. 100% ஒரு இடம் நம்ம மனசை பூர்த்தி பண்ணிவிடும்னு சொல்ல முடியாதுங்க. மேஜராக நம்மளுக்கு இது பரவாயில்ல பெட்டராக இருக்குதுன்னு தோணுச்சுன்னா அதை முடிச்சிட வேண்டியதுதான். அதை நம்ம யோசிக்கிறதுனால ஒன்றும் இல்லை, அடுத்தவங்க யோசனை பண்ணி அதை வாங்கிடுவாங்க. ஏன்னா எப்படியும் இடம் நிற்க போகிறது இல்லைல்ல, யாரோ ஒருத்தர் வாங்க தானே போகிறாங்க. லீகல் ஏதாவது இஷ்யூ இருக்கான்னு பார்க்கலாம், அது ஓகே, அது அர்த்தம் இருக்குது. ஒன்றுமே இல்லாமல் யோசிக்கிறதுக்கு என்ன இருக்குது? டெட் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது ஓகே, உங்களுக்கு அது ரிட்டர்ன்ஸ் தரத்துக்கு பல வருஷம் ஆகும். இது அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஏரியா அப்படின்னும் போது இதெல்லாம் வந்து 3 to 5 இயர்ஸ்லேயே உங்களுக்கு டபுள் ஆகிடும். வளர்ச்சி அடைஞ்ச பர் ஸ்கொயர் ஃபீட் ஒரு 5000 விற்கக்கூடிய இடம் உங்களுக்கு வந்து இந்த சைடெலாம் பாருங்கள், ரோடு இன்னும் போடலை. போட்டாங்கன்னா இந்த ப்ரைஸுக்கு இருக்காது. வளர்ச்சி அடைஞ்ச இடத்த நீங்கள் விற்கிறது ஈஸி, அதே நேரத்தில் அது உங்களுக்கு 3 வருஷத்தில் டபுளாக ஆகாது. அதே நேரத்தில் வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். 3 to 5 இயர்ஸில் டபுள் ஆகிடும். விற்கணுன்னாலும் விற்கலாம். சரியான இன்வெஸ்ட்மெண்ட்டுனா வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய ஏரியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான். டெட் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது ஒரு தலைமுறையை தாண்டி தான் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். மெயின் ரோட்லேருந்து இறங்கினோன்னே ஒரு 200 மீட்டரில் வீடுங்க பாருங்க. இதுதான் படப்பை ஒருத்தர் மெயின் ரோடு. அங்கேருந்து இறங்குறோம், ஒரு 200 மீட்டர்லேயே உங்களுக்கு வீடுங்கள்லாம் தெரிஞ்சிடும் பாருங்கள். வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கக்கூடிய இடத்துல ஏதாவது ஒரு ஆடட் அட்வான்டேஜ் இருக்கணும். ரோடு வித்து அகலமாக இருக்கணும், நல்ல ஃபேஸிங்கில் இருக்கணும், நல்ல கனெக்டிவிட்டி இருக்கணும், வாட்டர் சோர்ஸ் இருக்கணும். இப்படிலாம் இருந்ததுன்னா நீங்கள் ஈஸியாக ரிட்டர்ன்ஸ் எடுக்கலாம். இப்போ ரைட்டில் போனால் அந்த வீடுங்க, நம்ம லெஃப்ட்டில் போகிறோம். இங்கே வண்டியை நிறுத்திட்டு உங்களுக்கு நான் இங்கேருந்து நம்ம சைட்டை காட்டுறேன் பாருங்கள், ஜூம் பண்ணி. அப்போ இது விற்க முடியுமா அப்படின்றத நீங்கள் தான் யோசிக்கணும். எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிட்டு வருது. இந்த பக்கம் உங்களுக்கு அப்பார்ட்மெண்ட்டோ ஒரு ரோ ஹவுஸோ போட்டாங்கன்னா முடிஞ்சது, இந்த ப்ரைஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்காது. இங்கே 2000 கிடைக்கிறது அரிதாக மாறிட்டு வருது. செங்கல்பட்டுக்குள்ளே 2000 கிடைக்க மாட்டேங்குது. கூடுவாஞ்சேரி வெஸ்ட் சைடு சில இடங்கள் இந்த மாதிரி ஒரத்தூரில் தான் இருக்குது. இதுவும் எல்லாமே ஹையில் போயிட்டுருக்கு. இப்போ எல்லாம் பில்டர்ஸ் இறங்கிட்டாங்க இந்த பக்கம்லாம். ஏன்னா இங்கே தான் உங்களுக்கு 2000 உள்ளே இருக்குது பெர் ஸ்கொயர் ஃபீட்டு. பில்டர்ஸ் நிறையா வந்துட்டாங்கன்னா முடிஞ்சது, இங்கே 2000 கிடைக்காது இடம். சுற்றி இருக்கக்கூடிய ஏரியாலாம் பாருங்கள், வீடுங்கள்லாம் விழுந்துகிட்டு இருக்கு. நிறையா வீடுங்களில் இங்கே ஆளுங்க இருக்கிறாங்க, சும்மா இல்லை. நீங்கள் நேராக வந்தே பார்க்கலாம். இதெல்லாம் இந்த பாதையில் போய் ரைட் எடுக்கணுங்க. நம்ம அந்த சின்ன வேப்ப மரம் பாருங்கள், அதுக்கு அப்படியே பின்னாடி லெஃப்ட் கார்னர் பின்னாடி பாருங்கள் கல்லுங்க, ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், கல்லுங்க தெரியும், அதுதான் நம்ம இடம். இப்படி போய் ரைட் எடுக்கணும், அவ்வளோதான். இந்த பாருங்கள், இப்போ நம்ம இடத்துக்கிட்ட வந்துட்டோம்.
இது 40 அடி ரோடு. இது சவுத்து, அதாவது நார்த்துலேருந்து சவுத்து போகுது, இன்னொன்று வெஸ்ட்லேருந்து ஈஸ்ட்டுக்கு போகுது. ஸோ கார்னர் ப்ராப்பர்ட்டி நல்ல ஃபேஸிங்கு, நார்த்து ஈஸ்ட் ஃபேஸிங்கு, ரொம்ப ரொம்ப ரேரான ஃபேஸிங்கு. 2 பக்கமும் 40 அடி ரோடு, அதுவும் ரொம்ப ரொம்ப ரேரு. 2 சைடு வந்து 40 அடி ரோடு கிடைக்குமாங்க? அது பாருங்கள். ஏன்னா ஒரு சைடு 30 இல்லை ஒரு சைடாவது 23 இருந்துடும். ஆனால் இது அப்படி இல்லை, 2 சைடும் 40 அடி. அப்போ இப்படி ஒரு ப்ராப்பர்ட்டி கிடைக்கும் போது இம்மிடியேட்டாக அதை நம்ம ஹோல்டு பண்ணிக்கிறது தான் புத்திசாலித்தனம். அப்புறம் விட்டுட்டு அடுத்தவங்க கைக்கு போனதுக்கப்புறம் நம்ம புலம்புறதுல அர்த்தமே இல்லை, பார்த்துக்கோங்க. சொல்லும் போது பேசாமல் இருந்துடுறாங்க. அப்புறமேட்டுக்கு வராங்க எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம். எனக்கு ஃபோன் ஒரு நாளைக்கு வர ஃபோனில் வந்து பெரும்பாலும் முடிஞ்ச இடத்துக்கு தான் எல்லாரும் ஃபோன் பண்ணுறாங்க. ஏன்னா இது வந்து செல்லருங்க ஒருத்தர்கிட்ட சொல்லி வைக்க மாட்டாங்க, பல மீடியேட்டர்கிட்டே சொல்லி வைப்பாங்க. யாராவது ஒருத்தர் முடிச்சிருவாங்க. அப்படின்னும் போது கிடைக்கிறது ரேர் ஆகிடும். இப்போ நம்ம இடத்துலேருந்து கூடுவாஞ்சேரி டு ஒரத்தூர் மெயின் ரோடை எப்படி நம்ம கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்குறோம். 40 அடி ரோடில் நேராக ஈஸ்ட்டை நோக்கி நம்ம வந்துக்கிட்டு இருக்கிறோம். பாருங்கள் ரோடு எந்த அளவுக்கு அகலமாக இருக்குதுன்னு. இதெல்லாம் வந்து ஃப்யூச்சரில் இதை நீங்கள் இப்படி பார்க்கக்கூடாது கண்ணால். இது ஒரு சிமெண்ட் ரோடாக வச்சு பார்க்கணும், இல்லை ஒரு தார் ரோடாக வச்சு பார்க்கணும். அப்படின்னும் போது இந்த ஏரியாவுடைய வளர்ச்சி எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க கண் பார்வைங்கிறது இப்போ இருக்கிறத பார்க்கக்கூடாது. 5 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த இடம் எப்படி இருக்குன்றது மாதிரி நினச்சிக்கிட்டு பார்க்கணும். அப்போ தான் இந்த ஏரியா வளர்ச்சி அடையுமா அடையாதாங்கிறது உங்களுக்கு தெரியும். உள் மனசு அப்போ தான் எடை போடும். நம்ம வந்து ஏதோ உத்தரமேரூர் தாண்டி அப்படிலாம் போடலைங்க. அந்த மாதிரியும் வருது நம்மளுக்கு, அந்த மாதிரி 1-2 போடுவோம். ஆனால் அது உள்ள டொக்கு ரொம்ப இன்டீரியர்லாம் போடுறாங்க, அப்படிலாம் நம்ம போடலை. எல்லாம் செங்கல்பட்டு உள்ள, அது குறிப்பாக கூடுவாஞ்சேரியை சுற்றி தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். இங்கே எல்லாமே உங்களுக்கு கண்ணை மூடிட்டு இன்வெஸ்ட் பண்ணலாம். லீகல் மட்டும் பார்த்துக்க வேண்டியது தான். இது பாருங்கள், ஒரே ரோடு. இங்கெல்லாம் வந்து சுற்றி வீடுங்கள்லாம் வந்துடுச்சு. இங்கெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு, பில்டர்ஸ் ஏரியாவாக மாறிக்கிட்டு இருக்குது. இப்போ இந்த மெயின் ரோடு ஏறினவுடனே ரைட் சைட்லாம் சில வீடுங்க வரும். அதில் சில வீடுங்களாம் பில்டருங்க கட்டி விற்றுருக்குறாங்க, சிலது இண்டிபெண்ட்டாக அவங்களாவும் கட்டிக்கிட்டு வந்திருக்கிறாங்க. அதனால் இந்த லெஃப்ட் சைடு திருப்பினா நீலமங்கலம், அப்படியே கூடாஞ்சேரி போயிடும். ரைட் சைடு உங்களுக்கு ஒரத்தூர் 2 கிலோமீட்டர். நம்ம பார்த்தோம் பாருங்கள், 2 ரோடு சந்திச்சுது, அந்த இடம் வந்துடும். இங்கேருந்து 2 கிலோமீட்டர் ரைட் சைடு திரும்பிட்டாக்கா டிடிசிபி அப்ரூவ்டு. வேணுங்கிறவங்க இம்மிடியேட்டாக வந்துடுங்க. இது பெருசாக நெகோசியேஷன்லாம் எதிர்பார்க்கவே முடியாது. 2000 ரூபா உள்ளலாம் நெகோசியேஷன் எதிர்பார்க்கவே முடியாது. பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேனா இம்மிடியேட்டாக பேப்பர்ஸை வாங்கிக்கோங்க. ஒரிஜினலையும் பார்த்துக்கலாம். நீங்கள் ஒரு செட் ஆஃப் காப்பி நீங்கள் ஒரு டோக்கன் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் லீகல் பார்த்துட்டு இம்மிடியேட்டாக முடிச்சுக்கோங்க. 3 இடமா விற்கலாம். இல்லை அப்படியே வச்சுருந்தீங்கன்னா கூட பில்டர்ஸ் உங்களை கேட்பாங்க. 2 வருஷத்தில் உங்களுக்கு பில்டர்ஸ் உங்களை கேட்பாங்க. அல்லது நீங்களே இண்டிபெண்ட்டாக வீடு கட்டி விற்கலாம். என்ன வேணாலும் பண்ணலாம். நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டு, நல்ல வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கக்கூடிய இடம். இதான் மெயின் ரோடு. ரைட் சைடு ஒரத்தூர், லெஃப்ட் சைடு கூடுவாஞ்சேரி. ஸ்க்ரீனில் தெரியுற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இதாங்க அந்த வீடுங்கள்லாம் பாருங்கள், இன்னும் வீடுங்க வரும்.